மகா கணபதியுடைய விநாயகர் சதுர்த்திக்காக இந்த சம்பாஷணையானது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சன்னதியில் தக்ஷிண பிரதக்ஷிண ஹஸ்த மகா கணபதி, சமஸ்கிருதத்தில் அப்படி சொல்கிறது, தமிழில் வலம்புரி மகா கணபதி. லோகத்தில் பார்த்திங்கன்னா அநேகமாக இடம்புரி மகா கணபதியாக நிறைய எழுதியிருப்பா. எங்கேயோ சில விசேஷமான புராதனமான சன்னதிகள், சில விசேஷ சன்னதிகள் தான் வலம்புரி மகா கணபதி நீங்கள் சேவிக்கலாம். நம்ம சன்னதியில் பார்த்தீங்கன்னா வலம்புரி மகா கணபதி. இங்கே நம்ம ஏன் இவரை ஏழை பண்ணியிருக்கோம், இவரை ஏன் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கணுன்றதுக்கான தாத்பரியம் என்னன்னாக்கா, 2 தாத்பரியங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, வால்மீகி ராமாயணத்தை வியாசர் சொல்ல சொல்ல மகா கணபதி எழுதுனதாக ஐதீகம், அது எல்லோருக்கும் தெரியும். அது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவர் வேகமாக சொல்ல சொல்ல அந்த நேரத்தில் அவருக்கு இந்த எழுத்தாணையானது கிடைக்கல. அதனால் மகா கணபதி பெரியவா சொல்கிறதால நம்ம தாமதிக்கக்கூடாதுன்றதால தன்னுடைய வலது தந்தத்தை முறித்து அவர் எழுதுனதாக ஐதீகம். அதனால தான் நம்ம சன்னதியில் அந்த காட்சியை நீங்கள், அந்த தரிசனத்தை நீங்கள் சேவிக்கலாம். அந்த தட்சிண பிரதட்சிணஸ்த மகா கணபதி, வலம்புரி மகா கணபதியை நம்ம சன்னதியில் சேவிக்கலாம். அந்த சேவையானது உங்களுக்கு பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் கிடைக்கிறது. அது தவிர 2வது தாத்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயர் சன்னதி அர்த்த மண்டபத்தில் அந்த நாளில் கேரளாவில் பிரசன்னம் பார்ப்பா. நமக்கெல்லாம் எப்படி ஜோசியம் பார்க்குறோமோ, நம்ம மனுஷாளுக்கு அந்த மாதிரி தெய்வீக சம்மந்தமாக பார்க்குறதுக்கு பிரசன்னம் பார்ப்பா. அந்த மாதிரி வந்ததில், அந்த பிரசன்னத்தில் வந்தது என்னன்னாக்கா தாத்பரியம், நம்ம ஆஞ்சநேயர் இப்போ இருக்காரு, அவருடைய அர்த்த மண்டபத்தில் கர்ப்பமான யானைகள் சுபப்பிரசவம் பண்ணி இங்கேருந்து சுபப்பிரசவம் ஆனவுடனே தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகிறதா ஐதீகம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.